அசுர குழந்தைகளே, உள்ள இருக்கிற பிரபு அவனை திருப்தி பண்ணி வைக்கிறது சிரமம் இல்லை. அவன் எப்போதும் நம்மாத்திலே இருக்கிறவன். நம்மாத்தில இருக்கிற தாத்தா அப்பாவே ஒரு ரசம் தொகையில திருப்தி பண்ணி வைக்கலாம். புதுசா வந்த பந்துக்களுக்கு தான் உபச்சாரங்கள்லாம். அவன் ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சுத்தத்வாதிக சர்வதா. எப்போதும் உள்ள இருக்கிறவன் பிரபு. அவனை திருப்தி பண்ணி வைக்கிறது சுலபம். ஒரு துணை தீர்த்தம், ஒரு துளசி, பத்ரேஷு புஷ்பேஷு ஃபலேஷு தோயேஷு அக்ரீதலப்யேஷு சதைவ தத்சு பக்தியை கலப்யே புருஷே புராணே முக்கியை கிமர்த்தம் நயதே தயத்ராஹ. விலைக்கு வாங்காத துளசி, விலைக்கு வாங்காத தீர்த்தம், விலைக்கு வாங்காத தும்பப்பூ, விலைக்கு வாங்காத ரோட்ல விழுந்த நாகப்பழம், இழந்த பழம் சுவாமி திருப்தி அடைஞ்சு விடுவாள். விலைக்கு வாங்கி விடலாம் அந்த பிரபுவே, அவனை பஜிக்க மாட்டேங்கிறியே, என்னடா காரணம்னு கேட்டாள். பத்ரேஷு புஷ்பேஷு ஃபலேஷு தோயேஷு அக்ரீதலப்யேஷு சதைவ தத்சு பக்தியை கலப்யே புருஷே புராணே முக்தியை கிமர்த்தம் நயதே தஜித்னஹ. காட்டாள். உடனே குழந்தைகள்லாம் காட்டாள், நீ என்னானும் ஒரே குருட்ட அத்தியனம் பண்ணினோம், உனக்கு என்னமா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேட்டாள். எங்க அப்பா தபசுக்கு போன போது எங்க அம்மா 40 நாள் ஸ்நானம் பண்ணாமல் இருந்தாள். இதை இந்திரன் தெரிஞ்சு எங்க அம்மாவை அழிச்சுன்னு போய் இன்னொரு ஹிரண்யகசிப்பு போறப்பனேன்னு எங்க அம்மாவை கொல்றதுக்காக பிடிச்சு இழுத்துன்னு போனாள். அப்போ நான் நடுவழியில நாரதர் வந்தாள். என்னத்துக்கு அப்பா அவளை இழுத்துன்னு போறேன்னு கேட்டாள் இந்திரனே. ஹிரண்யகசிப்புவுக்கு இன்னொரு வீரியம் உள்ள இருக்குன்னாளாம். அப்பா அவன் மகாபாகவதண்டா, அவனை நீ கொல்லவும் முடியாது, உன் கத்தியும் பாயாது, கொல்லாதேன்னு சொன்னாளாம். நீங்க சொல்லிட்டு போறேன், போக்கிரியா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னாளாம். நான் பாத்துக்கிறேன், பயப்படாதேன்னாளாம் நாரதர். விட்டுட்டு போட்டான் இந்திரன். என்ன பண்ணினான் நாள்? பிரதட்சணம் பண்ணி அந்த அம்மாவை நமஸ்காரம் பண்ணினானாம் இந்திரன். ஏன் நாள்? அனந்த பிரிய பக்தியை நாம் பரிக்கிரமிய திவம் யயௌ. பாகவதாள் உள்ள இருக்காள்னு என்று பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விட்டு போனானாம் கர்ப்பஸ்தமான சிசுக்கு. இந்திரன் போயிட்டான். அந்த அம்மா காலை பிடிச்சிருந்தாள் நாரதரே, எங்க ஆத்துக்காரர் வர மட்டும் நான் உங்க ஆத்துலாம் இருப்பேன், மறுபடியும் இந்திரன் வந்து கொண்டாலும் கொண்டு விடுவோம், என்னை கைவிடக்கூடாதுன்னாள். நாரதருடைய ஆசிரமத்தை சிசுருஷ பண்ணிட்டு இருந்தாள். நித்தியம் பகவத் குணம் சொல்லுவாளாம் நாரதர். அப்படியே உருகி காப்பாளாம் அந்த அம்மா கர்ப்பத்துல. ஒரு நாளைக்கு சந்தோஷம் தாங்காம நாரதர் சொன்னாலாம் பூர்ண கர்ப்பிணியே, அம்மா நீ இத்தனை சிசுருஷ பண்றியே கர்ப்பத்தோட கூட, உனக்கு என்ன வேணும்னாலாம். எங்க ஆத்துக்காரர் வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை வெளியில வரணும், என் குழந்தைகிட்ட கத்தி கித்தி கேடையும் ஒண்ணு பட்டு அவன் ஷாவுக்கு வசமாப்படாது, நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாலாம். அனுகிரகம் பண்ணிவிட்டாள். 1000 வருஷம் கழிச்சு பிரசவம், இச்சாத பிரசவம் வேணும்னு கேட்டாள். அப்படியே அப்புறம் தான் குழந்தை பிறந்தாலாம். இரண்யகசிபு வந்ததுக்கு அப்புறம், இரண்யகசிபு வந்த அப்புறம் இந்திரன் அங்க வர முடியாது. அதை சொல்றாள் பிரகலாதன், எங்க அம்மாவுக்கு மறந்து போச்சு நாரதர் உபதேசம் பண்ண பாகவதம், எனக்கு மறக்கல. சுவாமி சொன்னாலாம் வைகுண்டத்துல நாரதரிடத்துல ஆயிரக்கணக்கான மார்க்கம் இருக்கு பகவான திருப்தி என்ன திருப்தி பண்ணி வைக்க. தத்ரோபாய சஹஸ்ராணாம் அயம் பகவதோதிதா. சுலபமான மார்க்கம் சிலது நாளாம். என்ன நாளாம்? குரு சுஷ்ரூஷயா பக்தியா சர்வலப்தார்ப்பணேன ச சங்கேன சாது பக்தானாம் ஈஸ்வராராதனேன ச ஸ்ரத்தயா தத்கதாயாஞ்ச கீர்த்தனைர் குணகர்மணாம் தத்பாதாம்புருஹத்யானாதி தல்லிங்கேற்றார்ஹணாதிபி. சொன்னாலாம் குரு சுஷ்ரூஷே, பகவத் கதாசிரவணம், பகவதர்ச்சனம், சாது சேவே, மாத்சங்கம், இதுக்கு மேல சாதனம் இல்லைன்னாலாம். இது பரமசாதனம், எல்லா சாதனத்துக்கும் மேற்பட்ட சாதனம். சுவாமி உள்ள வந்துடுவோன்னு சொல்லி சொன்னாள் நாரதர். அதனாலதான் ஹரிபஜனம் பண்ணுவோன்னு சொல்றேன்னாலாம். எல்லா குழந்தைகளும் பிரகலாதன் சொன்னத்தை ஜக்ருஹு நிரவத்யத்வாத் நைவ குர்வனு சிக்ஷிதம். குரு சுக்கராச்சாரி பிள்ளைகள் சொன்னதை காக்காம பிரகலாதன் சொன்னதுதான் சரின்னு தோணி எல்லாம் கண்ணும் கண்ணீருமா கண்ணை மூடி ஹரிபஜனம் பண்ண ஆரம்பிச்சு விடுது. 12 மணிக்கு கதவை திறந்தான் குரு புத்திராள்.
எல்லா சிவாலயத்துல 63 மாதிரி வரிசையா உட்காந்துருக்கு. கண்ணை மூடிக்கிண்டு சின்ன வஸ்திரத்தை கட்டிக்கிண்டு உடனே ஷாவி பூட்டு ராஜினாமா கடுதாசி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இரண்டகசி ஊட்ட கொடுத்துட்டாள். சண்டாமற்காள் உன் குழந்தை ஊர் குழந்தைகளையும் அப்படி பண்ணிவிட்டான் நாளாம்.